அஸ்ஸலாமு அலைக்கும். சஃபருல்லா சேனல் அன்புடன் வரவேற்கிறது. ஷேர், லைக், சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிருங்க சகோதரர்களே. உலக மக்களே, என் சகோதரர்களே, என் தொப்புள் கொடி உறவுகளே, கனவுமார்கள், மனைவிமார்கள், பிள்ளைமார்கள் குடும்பமாக பைத்தியமாக அலைந்து கொண்டிருக்கிறது. ரோட்டில் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். தர்காக்களில், கோயில்களில், சர்ச்சுகளில் அங்கேயும் இங்கேயும் தள்ளாட்டி சுற்றி கொண்டிருக்கிறார்கள் பைத்தியமாய். சூன்யத்தால், கண்டிஷ்டியால் பாதிக்கப்பட்ட பல மக்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இன்று போய் நான் ஒரு மனிதனை சந்தித்தேன். அவன் ரொம்ப நாளாக ரோட்டில் சுற்றி கொண்டு இருக்கிறான் பைத்தியமாய். அப்படிப்பட்ட சூன்யம் செய்து என்னத்தை கண்ட போகிறார்கள் இந்த மக்கள்? எத்தனை பேர் அனாதையாக சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அங்கேயும் இங்கேயும் அவர்களை பார்த்தால் ரொம்ப பாவமாக தெரிகிறது மக்களே. கை கால் தெரியாமல், கை கால் இல்லாமல், கண்கள் இல்லாமல் பைத்தியமாக சுற்றி கொண்டிருக்கிறார்கள் பிச்சை எடுத்துக்கொண்டு. வீடு எல்லாம் விட்டு விட்டு, ரோட்டில் நாட்டை விட்டு, சொந்தங்கள் விட்டு, எல்லா சகோதரத்துவம், தாய்மார்கள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு, குடும்பங்களை விட்டுவிட்டு ரொம்ப அலைந்து கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே. अस्सलाम वालेकुम मेरे प्यारे माँ बहनों। आजकल जादू और नज़र से बहुत लोग बर्बादी हो गए हैं। बर्बादी ज़िंदगी में क्या कुछ ले जाएंगे इस दुनिया से। लोगों ने जादू कर बहुत लोग दरगाह में, मस्जिदों में और चर्चों में बहुत लोग तड़प कर जी रहे हैं। आँखें दिख रहे नहीं है ज़रे लोगों को। ऐसा तो क्या करेंगे लोगों ने? என் உறவுகளே, இதற்கு எல்லாம் ஒரே ஒரு தீர்வு இந்த திக்ரு தாங்க. ஆயத்துல் குர்சி ஒரு முறையும், தரூதே ஷரீஃப் 3 முறையும், அதுக்கப்புறமா பிஸ்மில்லாஹில்லஸீ லா யஸர்ரு மா இஸ்மி ஷையன் ஃபில் அர்ஸி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம். இது காலை மாலை எப்போ வேண்டுமானாலும் ஓதிக்கொண்டே இருங்கள். இதிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம் சகோதரர்களே. मेरे प्यारे माँ बहनों, आयतल कुर्सी 1 दफ़ा पढ़ने का है, दरूद शरीफ 3 दफ़ा ही पढ़ने का है। उसके बाद बिस्मिल्लाहिल्लज़ी ला यज़र्रु मा इस्मिही शैयन फिल अर्ज़ी वला फिस समाई वहुवस समीउल अलीम, ये 1 बार पढ़ने का है। सुबह शाम पढ़ते ही रहना है। आप हर मुसीबत, मुश्किल से, ये नज़र से, ये जादू से बच जाएंगे, छुड़ जाएंगे। अल्लाह से नमाज पढ़ो, दुआ करो, गरीबों को सदका करो சகோதரர்களே. முக்கியமாக ஏழைகளுக்கு தியானம் பண்ணுங்க. இந்த துவா ஓதிவிட்டு பகலும் நைட்டும் படுத்திக் கொண்டே இருங்கள்.